10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.6 முதல் கணக்கு பார்க்குறோம். கூட்டுக 3 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் மைனஸ் 2. இரண்டு விகிதமுறு கோவைகளை கூட்டணும் அப்படின்னா அதனுடைய டினாமினேட்டர் நமக்கு சமமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கலாம். இப்போ இந்த இரண்டு விகிதமுறு கோவையிலையும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பானது எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்னு சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகளை டைரெக்டாக நம்ம கூட்டிடலாம். அப்படி கூட்டுறப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 முதல் உறுப்பில், ரெண்டாவது உறுப்பில் என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. காமன் டினாமினேட்டர் என்ன கொடுத்துடலாம், ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துடலாம். இதை சுருக்கி எளிய வடிவில் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் எக்ஸால் எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கிறப்ப எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பெருக்கல் எக்ஸ் எக்ஸு. அடுத்து 1 மைனஸ் எக்ஸை ஒரு எக்ஸால் பெருக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு 1ங்கிறப்ப எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுது. எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன, 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இது சுருக்கிய எளிய வடிவம் ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவைகளானது எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 2. இந்த இரண்டு விகிதமுறு கோவைகளையும் டினாமினேட்டரானது சமமாக இல்லை. அப்போ சமமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 3 மற்றும் எக்ஸ் மைனஸ் 2 கிராஸ் மல்டிபிள் இப்போ ரெண்டையும் அப்படியே பெருக்கிக்கலாம். அதாவது எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். காமன் டினாமினேட்டர் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3ஐயும் எக்ஸ் மைனஸ் 2ஐயும் அப்படியே பெருக்கிக்கலாம். முதல் உறுப்பில் எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. அப்போ அதனுடைய நியூமரேட்டரை ஒரு எக்ஸ் மைனஸ் 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, ஒரு எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் இரண்டாவது உறுப்பில் ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லை அப்படிங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 3ஆல் நியூமரேட்டரை பெருக்கிக்கலாம். இதை சுருக்கி மதிப்பு எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2 ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயருங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறப்ப 2 ஸ்கொயர். இது முதல் மதிப்புக்கு. இரண்டாவது எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 3 ஒவ்வொரு மதிப்பையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பெருக்கல் 3 அப்படிங்கிறப்ப ப்ளஸ் 3x மைனஸ் 1 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 பெருக்கல் 3 3 பை காமன் டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2. இதை சுருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3x மைனஸ் எக்ஸோட மதிப்பு 2x 3 பெரிய எண்ணுங்கிறனால ப்ளஸ் 2xன்னு கொடுத்துடலாம். மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 2x ஸ்கொயர், எக்ஸ் மதிப்பு ஒன்று தான் இருக்குது, ப்ளஸ் 2x மைனஸ் 4 மைனஸ் 3 இரண்டுமே ஒரே குறிங்கிறதுனால கூட்டிக்கலாம். மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம். மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது எக்ஸ் கியூபு பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ரெண்டு விகிதமுறு கோவையும் கூட்டுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. முதல் மதிப்பில் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு இருக்குது, ரெண்டாவது ஒன்றில் ஒய் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஒய் மைனஸ் எக்ஸ்லேருந்து ஒரு மைனஸ் குறியை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு என்னவாயிடும், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு ஆகிடும். அப்போ காமன் டினாமினேட்டர் வந்ததுன்னா கூட்டிடலாம். அந்த ஒர்க்கு நம்ம முதல்ல செய்யலாம். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் கியூபு பை ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகிடும், ப்ளஸ் ஒய் ஆனது மைனஸ் ஒய்ன்னு ஆகிடும். முதல் மதிப்பு எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய், நியூமரேட்டரில் ப்ளஸ் இருக்குது, டினாமினேட்டரில் மைனஸ் இருக்குங்கிறப்ப பொதுவாக என்ன வந்துடும், மைனஸ் குறி. ப்ளஸ் பை மைனஸுங்கிறப்ப மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதை கூட்டிடலாம். இடையில மைனஸ் குறி இருக்கிறதுனால டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால காமன் டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கொடுத்துடலாம். நியூமரேட்டரில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். இந்த இடத்துல சூத்திரத்தை பயன்படுத்தலாம். அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா என்ன ஃபார்முலா நமக்கு, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏபிக்கு பதிலாக எக்ஸ் ஒய்னு இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பிக்கு எக்ஸ் மைனஸ் ஒய், ஏ ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபிக்கு எக்ஸ் ஒய்
ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கக்கூடிய மதிப்பெண்ண எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்பது தேவையான மதிப்பாகும். தேங்க்யூ.